ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாபய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7 சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது. இப்போ இவ்வளோ நாளாக பயங்கர ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஏன்னா 7 சனினால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வை இவ்வளோ நாளாக இருந்தது. இப்போ குரு பார்வை இல்லாமல் போகிறது. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறார். ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போகிறார். அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போகிறார், உச்சம் பெற்று போகிறார். இதில் கும்பராசிக்காரர்களுக்கு அதுவும் 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் என்ன ஒரு விளைவுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த ஸ்தானத்தில் போய் குரு பகவான் இருக்கிறதுனால போட்டிகளில் ரொம்ப போகாதீங்க, பொறுமையாக இருங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் லெவல்ஸில் போனீங்கன்னாலும் அங்கே காம்ப்ரமைஸ் ஆகி நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதனால் ஏன்னா குரு சூப்பர், அவர் போய் 6ஆம் இடத்துல போய் இருந்தாருன்னா அங்கே போட்டியே ஜெயிக்காது. ஜெயிக்கிற போட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க, அடுத்த வாழை ஜெயிக்க வச்சுட்டு வந்துடுவீங்க. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. யாருக்காவது கடன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கிறது நிச்சயமாக கடன் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் பிரச்சனை பண்ணி கடன்லாம் திருப்பி வாங்கிறதுன்றது முடியாது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, புதுசாக யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை ஏமாற்றி வாங்கிட்டு போக பாப்பா. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதுசாக கடன் வரும், உங்களுக்கு கடன் ஏற்க வேண்டிய வரும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உடல் நலத்தில் இந்த சுகர் இல்லைன்னா கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. தொழிலில் அதிக மூலதனம் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தின் அதிபதி போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அதனால் இந்த உங்களுடைய கடனுக்காகவே நீங்கள் தொழிலை நடத்தி ஓட்ட வேண்டிய கட்டாயம், வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே அதில் போய் உட்காந்துன்றோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் அதீதமான முதலீடு போட வேண்டிய கட்டாயம் வரும். அதனால் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். ஜாகிரதையாக பார்த்து போடுங்கோ. 7 சனி வேறு, பாத சனி வேறு நடந்துட்டுருக்கு. நம்ம இவ்வளோ போட்டால் அவ்வளோ வந்துடும் அப்படின்னு ஏற்ற மாதிரி சொல்கிறவாளை கேட்டு பண்ணினேன்னா ரொம்ப ஜாகிரதை, பிரச்சனை வந்துடும். அதனால் கும்பராசிக்காரர்கள் அதிகமான முதலீடுகள் போடாதீங்க. முடிஞ்ச வரலும் கம்மியான முதலீடுகள்லேயே வரக்கூடிய சொற்ப லாபங்களே சந்தோஷம்னு வச்சுன்னு இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு சுப செலவுகள் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது தவிர நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா பணம் ஏதோ ஒரு வகையில் ரோலிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றங்கள் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்றது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. நிச்சயமாக வேலை மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். பணத்திற்கு கஷ்டம் இருக்காது. பண வருமானம் தொழில் மூலியமாக கொண்டே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இருக்கக்கூடிய தொழிலில் நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் வரும். ஆனால் அதிகமாக முதலீடு போட்டு ஆசைப்பட்டு முதலீடுகளை அதிகப்படுத்தி போகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7 சனியினுடைய கடைசி 2 வருஷம் வேறு போயின்னு இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் உடல்நிலையை பின்னுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவருடைய பார்வை ஒரு நாளாக இருந்தது. அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓரளவு கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போது இனிமேல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ராசியிலேயே ராகு பகவான் வேறு உட்காந்துருக்கார். எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்ற மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கே வேணுன்ற மாதிரி ஓடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக பார்த்து செல்வது ரொம்பவுமே நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் புதுசாக கடன் கொடுக்காதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. அது தவிர கொடுத்த இடத்துல கடனை அவங்களே கொண்டு கொடுக்குற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். போட்டி தேர்வுகளெல்லாம் ஜாகிரதையாக இருக்கும். நிச்சயமாக காம்படிஷன் லெவல்ஸில்
உங்களை நீங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மாற்றங்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலுக்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதுனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதை தவிர சுப விரயங்களை தவிர நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் இவ்வளவு நாளாக வந்து நீங்கள் சொன்ன சொல்லு எல்லாமே பிரச்சனைகள் இருந்திருக்கும். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றங்கள் வரும். குருவின் பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில், அதாவது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவலிதாயம், அதாவது பாடி அம்பத்தூர் அந்த பக்கத்தில் திருவலிதாயம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய குருவினுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சு அங்கே குருவுக்கு உண்டான பூஜையை பண்ணிட்டு வாங்க. நெய் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா பூஜையை பண்ணிட்டு வாங்க. அதற்கு பிறகு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. அதுவும் முடியலையா தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுவும் முடியலையா உங்களால் வந்து டெய்லி இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி இருக்கும். அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வரப்போகும் எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய விமோசனமாக